பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. இப்படி வடிவேலு சொல்ற போல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஏகப்பட்ட பர்னிச்சர்ஸ போட்டு உடைச்சிருக்காரு. அது என்னென்னு டீடைல்டா பாப்போம் வாங்க. ரீசெண்டா கூலி படத்தோட சினாப்சஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுல டீசர்ல வர வாட்சஸ வச்சு ஒருவேளை கூலி சயின்ஸ் ஃபிக்ஷன் கேங்ஸ்டர் படமா இருக்குமோன்னு ஏகப்பட்ட தியரிஸ் வெளியே வந்துச்சு. பட் இந்த கூலி படத்தோட ஸ்டோரி லக்ஸரியான காஸ்ட்லி வாட்சஸ பத்தி இன்னும் இதுல டைம் டிராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி முதல்ல லோகேஷ் அவர்கள் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பர்னிச்சரை போட்டு உடைச்சாரு. மாட்டிக்கிட்ட பங்கு. அது மட்டும் இல்லாம கூலி படத்தோட எண்டிங்ல அமீர் கானை வச்சு இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கான லீட் கொடுத்து இந்த கூலி படத்துல இருந்து புது யூனிவர்ஸ உருவாக்க போறாங்கன்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துச்சு. பட் இந்த கூலி படத்தோட ஸ்டோரி ஒரு ஸ்டாண்டலான் மூவியா இங்கேயே ஆரம்பிச்சு இங்கேயே முடியும்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பென்ஷனுக்கான பர்னிச்சரையும் லோகேஷ் அவர்கள் போட்டு உடைச்சாரு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. அடுத்தது கூலி படத்துல தலைவர் நெகட்டிவ் ஷேட் ரோல்ல நடிக்க போறாருன்னு பலருக்கும் கேள்வி இருந்துச்சு. பட் இந்த படத்துல தளபதி மற்றும் பாஷா படத்தோட ஸ்டைல்ல இருக்க கிரே ஷேடடான ரஜினி சாரை தான் பார்க்க போறோம்னு சொல்லி லோகேஷ் அவர்கள் இந்த நெகட்டிவ் ரோல் பர்னிச்சரையும் சுக்கு நூறா உடைச்சிருக்காரு. மீண்டும் மீண்டுமா? ஆமா, அந்த ரூமர்ஸை கிளப்புனது யாருன்னு சொல்லலையே. வேற யாரு? நான் தான்.